அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 8வது அத்தியாயம் ஆதார ஆதேயத்தில் என்று நாம் 1228வது மந்திரம் சிந்திக்க இருக்கின்றோம். வள்ளலார் திருமந்திரம் படிப்பார். திருமந்திரமும் திருவாசகமும் 2 பெரும் நூல்களை அவர் ஆய்ந்து படித்தார் அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கிறேன். இந்த சன்மார்க்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை இல்ல திருப்பி இங்கேருந்து சொல்றதா உணர்றேன் நான். சன்மார்க்கம் அப்படின்றது சிவகதியை தரும் அப்படின்றாருங்க. அந்த சன்மார்க்கத்துக்கு நல்ல ஒரு உதாரணம் கொடுக்குறாருங்க அந்த பாடல்ல. அதாவது ஓமை மூலமா நமக்கு உணர்த்துறாரு. எப்படின்னா, நுட்பமான புலன்களை கொண்டு அறியக்கூடிய மாந்தருக்கு அவளே நுண்ணறிவு கருவிகளை சிவத்துடன் கொண்டு செல்வதும் பெருநெறி அப்படின்றாருங்க. அப்போ அந்த நம்ம இப்போ கண்ணெல்லாம் பார்க்குது அப்படின்னா அதுக்கு அந்த கருவிக்கான நுட்பமான உணர்வு கொடுத்துருக்கிறது சிவனே. அதை பயன்படுத்தி அதுக்கு பின்னாடி போறது பின்னால போறவை. அதை விட அந்த கருவிகளை பயன்படுத்தி சிவனை நோக்கி சிந்திக்கிறதும் சிவனை நோக்கி பயணப்படுறதும் பெருநெறி. அதுக்கு பேர் தான் சன்மார்க்கம் அப்படின்னு ரொம்ப சன்மார்க்கத்துக்கு ஒரு பெரிய விளக்கம் பாடல்ல மந்திரத்துல கிடைச்சதா உணர்றோம். கூர்மையான புலன்களின் உதவியோடு நாம பெறுகின்ற நுண்ணிய அறிவுகளுக்கு காரணம் சிவன் தான். ஆனா அந்த கருவிகளுடன் பொருந்தி இருப்பது இது பின்னறிவு என்று கூறப்படுகின்றது. கருவிகளை துறந்துவிட்டு அவற்றின் உதவியின்றி சிவனுடன் பொருத்தி நாம் பெறும் அறிவே செந்நெறி அப்படின்றாருங்க. செம்மையான நெறி. சிவகதி அடைவதே ஆன்மா பெற வேண்டிய சிறந்த நெறி. அதை அடைவதற்கு உதவுவதே சன்மார்க்க நெறி அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா அடிச்சு ஆணில் அடிக்கிற மாதிரி அடிச்சு சொல்றாரு. மிக்க நன்றி. பாருங்கள் ரத்தனமகர் ஐயா, வணக்கம். அர்த்தனாரி ஐயா, கிருத்திகா அம்மா, கீழே இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் ஆதார ஆதேயம் அத்தியாயம் 8 பாடல் 1228 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் விளக்கின்றது. சிவகதி சீர்வார்க்கு தன்னெறியாவது சன்மார்க்கமாமே. நுண்ணறிவாகும் நுழைபுலன் மாந்தர்க்கும் பின்னறிவாகும் பிரான் அறிவத்தனம் செல்நெறி ஆகும் சிவகதி சேர்வார்க்கு தன்னெறி ஆவது சன்மார்க்கம் ஆமை. இதன் விளக்கமாக சரவணனைய தளத்திலிருந்து, பேரறிவை நோக்கி செல்லுகின்ற சாதகர்களுக்கு பேரறிவின் நுண்ணியமான அறிவாக இருக்கின்ற இறைவியை அவர்களுக்கு புத்தி நுட்பமான அறிவை கொடுக்கின்றார். அவர்களுக்கு பின்னால் இருந்து ஆட்டுவிக்கின்ற அறிவாக இருப்பது இறைவனுடைய பேரறிவாகும். சிவத்தோடு ஒன்றாக கலக்க வேண்டும் என்று இறைவனது பேரறிவை அறிந்து கொண்டு அதன் வழியே செல்லுகின்ற சாதகர்களுக்கு அவர்கள் செல்லுகின்ற செம்மையான வழிமுறையாக இருப்பதுவே சன்மார்க்கம் என்று அழைக்கப்படுகின்றது அப்படின்னு சரவணனையா தளத்துல கொடுத்திருக்கிறாங்க. நேற்று இந்த பாடலை பார்க்கும்போது ஐயா அர்த்தனார் ஐயா இவர் சொன்ன மாதிரி, கலையரசன் ஐயா சொன்ன மாதிரி சன்மார்க்கம் நமக்கு வள்ளலார் ஞாபகம் வந்தது. அர்த்தனார் ஐயா இன்னைக்கு வந்துடணும்னு நினைச்சிருந்தேன், வந்துட்டேன். ஐயா அர்த்தனார் ஐயா வாருங்கள் ஐயா. உங்களோட விடுறதுக்கு அப்புறம் கௌரி அம்மாவும் உங்களுக்கு பார்க்கலாம் ஐயா. வாருங்கள் ஐயா. ஐயா அர்த்தனார் ஐயா. கேக்குதுங்களா சார்? கேக்குது சார். மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டுமே சார். இல்ல, அதாவது என்னன்னா, நான் வெரி சிம்பிளா சொல்வேன். மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் ஹை லெவலா இருக்கும். ஆனா சரி, நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்லிடுறேன்.
இந்த சன்மார்க்கம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட், இந்த கருத்து, இந்த தொடர், இத பெரிதா பேசினவர் வள்ளலார் அப்படின்னா கூட, பெரிதானா முழுமையாக பேசினவர் வள்ளலார் அப்படின்னா கூட, ஆனா முதலில் பேசினவர் திருமூலர். அத ரொம்ப நம்ம மறக்க கூடாத ஒரு விஷயம். திருமூலர் தான் பல விஷயங்களை இந்த உலகத்துக்கும் தமிழ் மொழிக்கும் முதல்ல கொடுக்கிறவர். அதுல சான்றா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, கற்பனை அப்படிங்கிற ஒரு சொல்லு இருக்கு. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும்னு ஒரு வாலி. அதுல கற்பனைங்கிற சொல்ல கூட முதல்ல இந்த இலக்கிய உலகத்துக்கு கொடுத்தவர் திருமூலர் தான். அது மாதிரி இந்த சன்மார்க்கம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு பாருங்க, இதையும் முதல்ல கொடுத்தவர் திருமூலர் தான். திருமூலர் சன்மார்க்கம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. திருமூலர் சொல்லும் போது இது சைவ சமயம் சார்ந்த சன்மார்க்கமாகவே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதற்கு பிறகு அதை அப்படியே தொடர்ந்து மாணிக்க வாசகரும் அத சமய சன்மார்க்கமாக சொல்றாரு. மாணிக்க வாசகருக்கு பின்னால தாய்மானவர் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த சன்மார்க்கத்தோட முன்னாடி இந்த ப்ரிபிக்ஸ்ன்னு சொல்லுவோம் லிங்குவிஸ்டிக்ஸ்ல, முன் ஒட்டுன்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு ஒட்டுறாரு. என்ன பண்றாருன்னா, சமரச சன்மார்க்கம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட தாய்மானவர் உருவாக்கி நமக்கு கொடுக்கிறாரு. இதெல்லாம் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த டிவைன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். பக்தி இலக்கியத்துக்கான பங்களிப்பு அப்படின்னு சொல்லுவோம். தாய்மானவர் சமரச சன்மார்க்கம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு வள்ளலார் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்றாரு. சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிற அந்த சுத்தம் அப்படிங்கிற அந்த கான்செப்டையும் கூட கொண்டு ஆட் பண்றார். ஆனா எப்படி பார்த்தாலும் சன்மார்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சன்மார்க்கத்துக்கான பொருளை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பாடலை திருமூலர் எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னா, மார்க்கங்கள் ஈன்றவள் மனோன்மணி மங்களி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கிருந்துதான் நம்ம விளக்கம் பார்க்க தொடங்கணும். ஆக அந்த மனோன்மணி ஆகிய பிரானை பிரியாதவளாகிய மனோன்மணி மார்க்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த மார்க்கங்களில் மிகச் சிறந்தது சன்மார்க்கம் அப்படிங்கிறது திருமூலரே நமக்கு சொல்றாரு. இந்த சன்மார்க்கம்ங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது ஒரு பிராட்கேஜ். இந்த சன்மார்க்கம்ங்கிறது எப்படி பிராட்கேஜ் அப்படின்னா, இது ஒரு 6 வழிச்சாலை. இது மார்க்கம் அப்படிங்கிறதும் வடமொழி சொல் தான், சன் அப்படிங்கிறதும் வடமொழி சொல் தான். வடமொழியில இன்னுக்கு பதிலா இத்து வரும், இத்துக்கு பதிலா இன்னு வருங்க. சின் அப்படின்னாலும் சித்து அப்படின்னாலும் ஒண்ணுதான். சின்னு அப்படின்னாலும் சித்து அப்படின்னாலும் அறிவை குறிக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி சத்து அப்படின்னாலும் சன் அப்படின்னாலும் உண்மையை குறிக்கும். சன்மார்க்கம் அப்படின்னா முதல் பொருள் என்னன்னா உண்மையான வழி அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது, இந்த சன்மார்க்கம் அப்படிங்கிறதுல 6 வழி இருக்குங்க. இந்த 6 தான் எல்லா சமயங்களுக்கும், அதாவது பாரத தேசத்துல தோன்றின எல்லா சமயங்களுக்குமே இந்த 6 வழி உண்டு. அது என்னென்ன அப்படின்னா, ரத்ன சட்டை நேற்று சொல்லியிருந்தேன். 1 கலாந்தம், 2 யோகாந்தம், 3 போதாந்தம், 4 நாதாந்தம், 5 வேதாந்தம், 6 சித்தாந்தம். இந்த 6 அந்தங்களையும் உள்ளடக்கி விளங்குவதுதான் சன்மார்க்கம் அப்படிங்கிறது. இந்த சன்மார்க்கத்துல கடைசியா திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 4வது வரி அப்படியே 3வது வரியும் 4வது வரியும் நம்ம பார்க்கணும். இந்த 3வது வரியிலையும் 4வது வரியிலையும்
ரத்னா சார் பாருங்க கரெக்டான 3வது வரியிலையும் 4வது வரியிலையும் சிவகதி அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு சார். சரியா சார்? கரெக்டா? 3வது வரியிலையும் 4வது வரியிலையும் இருக்கா? இருக்குங்க. 3வது சிவகதி இருக்கு, 4வது வரியில சன்மார்க்கம் இருக்கு. சிவகதி 3வது வரியில இருக்கு. சரி, ரைட், ஓகே. இந்த சிவகதிக்கு சன்மார்க்கம் தான் வழிகாட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல கதினா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கதி அப்படின்னா ரிசார்ட், புகலிடம். இந்த உசுறு எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொன்னா அருட்பெருஞ்சோதி என்ற தந்தையினிடத்திலிருந்தும் தனிப்பெருங்கருணை என்ற தாயினிடத்திலிருந்தும் இந்த உயிர் வந்தது. எதனால் வந்தது அப்படின்னா வினையால் வந்தது. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் அப்படின்னு திருவாவடுதுறை மடத்தை ஸ்தாபித்த குரு நமச்சிவாயர் சொல்வார். நம்ம வினையை கழிக்க வந்தோம். ஆனா இறைவன் வரும்போது கருணையினால் வருவார். நம்ம வினையால வந்தோம், ஆனா இறைவன் கருணையினால் வருவார். அதனால அப்ப இந்த வினை நீங்க 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 மீண்டும் இந்த உசுராகிய ஆன்மா எங்க போய் சேரும் அப்படின்னா எங்க இருந்து வந்ததோ அங்க போய் சேருங்க. இதுக்கு உதாரணம் எப்படின்னா வானத்துல இருந்து வரக்கூடிய மழை துளி கடைசியா கடல்ல போய் சேரும். கடல்ல இருந்து மேகமாயி மறுபடியும் வானத்துக்கே போய் சேரும். அதே மாதிரிதான் இந்த உசுறு அப்படிங்கிற உயிர் அப்படிங்கிறது இலக்கிய வார்த்தை. ஆனா உசுருங்கிறது இலகிய வார்த்தை. அதனால உயிர்ன்னு சொல்றத விட உசுருங்கிறது கொஞ்சம் நெருக்கமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனாலதான் சினிமா பாட்டுல கூட உசிரே போகுது உசிரே போகுதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க, உயிரே போகுதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அது மாதிரி இந்த உசுறு சிவகதி அப்படிங்கிற, இப்ப கதி அப்படின்னா புகலிடம். இப்ப நமக்கு இந்த பிறவிக்கான கதி பாரதம். பாரதத்தை விட்டு வேற நாட்டுக்கு போனோம்னா விசா பாஸ்போர்ட் இல்லாம நம்ம போனோம்னா நமக்கு அங்க என்ன பேரு? அகதி. இந்த கதிக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்களேன், அகதி. இப்ப அங்கேயும் ஏத்துக்கல அப்படின்னா கதிக்கு முன்னாடி சேர்த்துக்கணுங்க, நிர்கதி அப்படின்னு ஆயிடும். அதனால இந்த நிர்கதிங்கிற நிலைமையும் இல்லாம அகதிங்கிற நிலைமையும் இல்லாம இப்ப நம்ம பாரத தேசம் நமக்கான கதியா இருக்குதுதான். ஆனா நமக்கு நிரந்தரமான கதி எதுன்னா சிவகதி. அந்த சிவசக்தி இருக்காங்க பாருங்க, அதுதான் இந்த உசுருக்கான புகலிடம். மீண்டும் அந்த இடத்திற்கு போய் சேர்ந்த பிறகு பிறப்பு என்பது நீங்கும். ஆனால் இறைவனாக பார்த்து நீ மண்ணுலகத்துக்கு போ அப்படின்னு ஆணையிட்டால் இந்த உசுறு வருமே தவிர மற்றபடி சிவகதிக்கு போயிட்டா மீண்டும் பிறப்பு என்பது இருக்காது. அப்படிங்கிறதுனாலதான் சன்மார்க்கம் என்பதுதான் அந்த சிவகதியை நமக்கு தரும் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. இதுதான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஞானசரியில 15வது பாடல்ல சித்தியல், அந்த ஞானசரியைன்னு ஒண்ணு இருக்கு இந்த 6ஆம் திருமுறையில. அது 28 பாட்டு. அந்த 28 பாட்டுல 15வது பாட்டுல கடைசி வரியில சித்தி எல்லாம் எனக்களித்த சிவகதியை, இந்த சிவகதி தான் எல்லா சித்தியையும் கொடுக்கும். 8 வகையான சித்தி இருக்கு. அப்புறம் யோக சித்தி, கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி. அப்புறம் இந்த சித்திகள் அனந்த கோடி, பல கோடி வகையான சித்திகள் இருக்கின்றன. எல்லா சித்திகளையும் அந்த ஆத்மாவுக்கு செய்யக்கூடிய அந்த வல்லமையை கொடுக்கக்கூடியது எதுன்னா அந்த சிவகதி தான். அதனாலதான் சித்தி எல்லாம் எனக்களித்த சிவகதியை உலகீர் சிந்தை செய்து வாழ்த்துமினோ அப்படின்னு வள்ளலார் ஞானசரியில 15வது பாடல்ல சொல்லியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து வரவங்க சொன்னாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி அர்த்தனாரையா. சிவகதி,
அகதி, நிற்கதி, இதற்கான விளக்கமா இருக்கட்டும். அர்த்தநாரிய கிட்ட பொதுவா இந்த மற்ற டைம்ல பேசும்போது நிறைய ரெஃபரன்ஸோட பேசுவாரு. ஐயா நீங்க இதை அங்க சொல்லாம இது இப்படி சொல்லாமனா அதற்கெல்லாம் நேரம் இல்லைங்க, நம்ம நேரத்துக்கு உட்பட்டு தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. நேற்று இந்த பாடல் ஆரம்பிச்ச உடனே நுண்ணறிவாகும் நுழைபுலன் மாந்தருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இருங்க இந்த திருக்குறள் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் சொன்னாரு. அதை இன்னைக்கு அவரு இந்த இடத்துல கோட் பண்ணல, ஒரு நாள் நேரம் கருதி தவிர்த்துட்டாரோன்னு நினைக்கிறேன். 407வது திருக்குறள். நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில்நலம் மண்மான் புனை பாவையற்று அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அது பேசினாரு. சரி, அவருக்கு கொஞ்சம் சில டைம் சில பாடல்களுக்கு ஐயா இது எனக்கு அவ்வளவு இதுதான் தெரியலைங்க, கிருத்திகா அம்மா இல்ல வேற யாராவது அவங்க தான் விளக்கம் சொல்லணும், சரவண ஐயா தான் விளக்கம் சொல்லிடுவாரு. சில பாடல்களுக்கெல்லாம் ஒரு வரிக்கே ஒரு அரை மணி நேரம் சொல்லுவார். அது மாதிரி இந்த பாடல்களுக்கு திருவருள் பால 6ஆம் திருமுறையில இருந்தாகட்டும், இந்த இதாகட்டும், சிவகதிக்கும் சன்மார்க்கத்துக்கும் விளக்கமாகட்டும். ரொம்ப நன்றி சனாரிக்கா. கௌரி அம்மா வாருங்களம்மா. நன்றிங்க. சன்மார்க்கத்துக்கு அருமையான விளக்கம் கொடுத்தாங்க. அதெல்லாம் தெரியவே தெரியாது, அதை பத்தி கேள்விப்பட்டது கூட இல்லை. ரொம்ப நன்றிங்க. ஓகே, அனைவருக்கும் நன்றி. ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய். மந்திரம் 1228. நுண்ணறிவு ஆகும் நுழைபுலன் மாந்தர்க்கு பின்னறிவாகும் பிரான் அறிவத்தடம் செந்நறி ஆகும் சிவகதி சேர்வார்க்கு தன்னறி ஆவது சன்மார்க்கமாமே. By its own knowledge, the soul cannot gain deliverance. It must be informed by Shiva consciousness. The soul then travels on the salvific way to Shiva, blessed by grace or the direct intervention of Sakti. Holy ones are guided to pursue the way called Sanmarga, the way par excellence. நேற்று பார்த்த மாதிரி தான் இந்த நுண்ணறிவாக, அதாவது நுட்பமான அறிவாக, சிவத்தன்மை அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வர நுட்பமான அறிவு தான் சக்தியாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். நுழைப்புலன் மாந்தருக்கு, அதுவும் மாந்தருக்குன்னா மனிதருக்கு, இந்த ஆராய்ந்து அறிஞ்சு அதை பார்க்குற மாந்தருக்கு நுட்பமான அறிவாக விளங்குறவங்க அவங்க. பின்னறிவாகும் பிரான் அறிவத்தடம், அந்த நுண்ணறிவுக்கு பின்னறிவா இருக்கிறதே வந்து சிவத்தன்மை தான். ஏன்னா அந்த நமக்கு அந்த விழிப்பு இல்லைன்னா அந்த அறிவோ மனசோ மாயையோ எதுவுமே நம்மளால உணர முடியாது. அதனால சக்திக்கு பின்னாடி இருக்கிறது சிவம் தான், 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கிறாங்க. செந்நறி ஆகும் சிவகதி சேர்வோர்க்கு, செம்மையான நெறி இல்லைன்னா சரியான நெறி, சரியான பாதை சிவகதி சேர்வோர்க்கு எதுனா தன்னை அறிஞ்சு அதாவது தன்னுள்ள இருக்க சிவத்தை கொண்டே சிவத்தை அறிகிறது. தன்னுள்ள இருக்க சிவத்தன்மையை வச்சு நம்ம சிவகதியை அடையிறது தான் சரியான பாதை. அந்த பாதை எதுன்னா சன்மார்க்கம்னா ஞான பாதை, ஞான மார்க்கம். அதுல நிறைய சேர்ந்த வகையெல்லாம் அர்த்தநாரிய விளக்கமா சொன்னாங்க. இந்த இது வந்து எப்படின்னா நேரடியா இப்ப டைரக்ட் பார்த்து நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு அந்த நான் யாருன்னு என்னவோ அதை நோக்கியே போனாலே நம்ம சிவத்தை அடைஞ்சிருவோம் அப்படிங்கிறதுக்கான நேரடியான பாதையா அதுவே சரியான பாதை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா பக்தி மார்க்கமும் சரி எல்லாமே வந்து சக மார்க்கம் சொல்லுவாங்க, யோக மார்க்கத்தை வந்து சக மார்க்கம்பாங்க. அதுவும் சரி எல்லாமே வந்து சிவத்தை நோக்கி தான் போறது. கொஞ்சம் சுத்தி போனாலும் நம்ம டைரக்டா அங்க போயிடுவோம். ஆனா இந்த நேரடியா அந்த அறிவையே பிடிச்சி நம்ம அறிவை வச்சு பேரறிவை அடையிறது வந்து டைரக்டான பார்த்து அதுலயும் சக்தியும் சேர்ந்துதான் இருக்கிறாங்க அப்படிங்கறத நான் பாக்குறேங்க. அனைவருக்கும் நன்றி. எனக்கு ஒரு 2 நிமிடங்கள் தேவை. நான் தியாகராஜனையா முடிச்சுக்கிட்டுமே அப்புறமா நான் சரிங்கம்மா. சரிங்க தியாகராஜனையா வாருங்களே.
ஐயா மகிழ்ச்சிங்கய்யா. நன்றி நன்றி. எல்லாம் வல்ல இறையருடைய திருவருளால இன்னைக்கு ஒரு அற்புதமான பாடலை பத்தி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு ஐயா பேராசிரியர் பெருந்தகை அர்த்தநாரி ஐயாவுடைய அந்த விளக்கம் ஒரு மனதுக்கு ஒரு நிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கு. ஒரு விளக்கம் சொல்லணும்னா இப்படித்தான் சொல்லணும் என்பதை ஐயாவிட்ட இருந்துதான் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். வருங்கால மாணவர் செல்வங்களுக்கு, மாணவ கண்மணிகளுக்கு ஐயாவுடைய அந்த ஊக்கம் தரக்கூடிய அந்த பேச்சு, அதாவது பேச்சுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு அருள் உரை. இறைவனே அவரை ஆட்கொண்டு இந்த மாதிரிலாம் உணர்த்துறான் என்பதை நல்லா உணர முடியுது. ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களுடைய தொடர்பு அன்பு கிடைத்ததற்கு நாங்கள்லாம் புண்ணியம் செய்தவர்கள் இந்த பிறவியில. ரொம்ப மகிழ்ச்சி. மேலும் இந்த தளத்தை திறம்பட நடத்தி வருகின்ற ஐயா அரிமா அழகேசன் ஐயா அவர்களுக்கும், விளக்கமாக ஆழ்ந்து முத்தெடுத்து கொண்டிருக்கின்ற கிருத்திகா அம்மா அவர்களுக்கும், மற்றும் விந்தியா அம்மா, கௌரி அம்மா, இதையெல்லாம் நல்ல வழி நடத்தி கொண்டிருக்க ரத்னகுமார் ஐயா, நீங்கெல்லாம் கிடைச்சது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு மனநிறைவு. நன்றிங்கய்யா. அனைவருக்கு நன்றி. ஓம் திருமூல திருவடிகள் போற்றி, ஓம் திருமூல திருவடிகள் போற்றி, ஓம் திருமூல திருவடிகள் போற்றி. இன்றைய பாடல் நுண்ணறிவாகும் நுழைபுலம் மாந்தர்க்கு, நுண்ணறிவாகும் நுழைபுலம் மாந்தர்க்கு, பின்னறிவாகும் பிராணறிவு அத்தடம், பின்னறிவாகும் பிராணறிவு அத்தடம், செந்நெறியாகும் சிவகதி சேர்வார்க்கு, செந்நெறியாகும் சிவகதி சேர்வார்க்கு, செந்நெறியாகும் சிவகதி சேர்வார்க்கு, தன்னெறியாமது 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 சன்மார்க்கமாமே, சன்மார்க்கமாமே. நுண்ணறிவாகும் நுழைபுலம் மாந்தர்க்கு, பின்னறிவாகும் பிரானறிவு அத்தடம், செந்நெறியாகும் சிவகதி சேர்வார்க்கு, தன்னெறியாமது சன்மார்க்கமாமே, தன்னெறியாம் அது சன்மார்க்கமாமே. அற்புதம் அற்புதம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். இந்த ஆனந்த நிலையில ஞானிகள் மகான்கள் வகுத்து தந்த அந்த விளக்கங்கள் நாம எப்ப வாசிச்சாலும் சிந்தித்தாலும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். இந்த நுண்ணறிவாகும் நுழைபுலம் மனிதருக்கு தான் இருக்கு. ஆங்கிலத்துல பெர்ஸ்பிகாவிட்டி, PERSPACAVIT, பெர்ஸ்பிகாவிட்டி என்று சொல்வார்கள். நுண்ணிய மாண்புல நுழைபுலம், நுண்மான் நுழைபுலன் அறிவு என்று அதை குறிப்பிடுவார்கள். நுண்மான் நுழைபுலம், நுண்ணிய மாண்புல நுழைபுலம். அந்த வார்த்தைகளுடைய தன்மைகளை நம்ம சொல்லும் போதே நுட்பமாகவும் இருக்கு. அதை விட நுட்பமானது வேற எதுவும் இல்லை. அதே மாதிரி அதை விட உயர்வானது எதுவும் இல்லை. இது ரெண்டையும் சேர்த்து ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க, பரம அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பரம் என்று சொன்னா அதை விட நுணுகியதும் இல்லை, அதை விட உயர்ந்த பரம்பொருள் சொல்லும் போது அதை விட உயர்ந்த தன்மைகள் உடையது இல்லை அப்படிங்கிறது. தமிழ் மொழியில தான் அவ்வளவு ஆராய்ச்சியோட அந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா எந்த வார்த்தையை சொன்னாலும் அது மெய்ப்பொருளை ஒட்டித்தான் இருக்கும். எல்லாமே அறிந்துதான் நம்ம சொல்றோம். அறிந்த உடனே அதுக்கு ஒரு பேர் வச்சிடறோம். அதனால அறியாம அதுக்கு பேர் வைக்க முடியாது. அதனால யாரு எது சொன்னாலுமே அது சரிதான். ஆனா எந்த சபையில பேசுறோம், யாருக்கிட்ட பேசுறோம், எல்லோரும் அறிந்த வார்த்தைகளை சொல்வது சிறப்பை கொடுக்கும், மிகுந்த பலனையும் கொடுக்கும். அதனால சபையறிந்து அந்த வார்த்தைகளை பிரயோகப்படுத்தும் போது
நமக்கு மேன்மையுடையதாகவே இருக்கும். சத் மார்க்கமே சன்மார்க்கம், உண்மை மார்க்கம். உண்மையை யாருமே அடுத்தவங்களுக்கு விளக்கி சொல்ல முடியாது. எனக்கு காலையில இருந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்குது, உற்சாகமா இருக்குதுன்னா அந்த உற்சாகம் எப்படி இருக்கும், மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு தலையெல்லாம் லேசா நோகுற மாதிரி இருக்குது, அந்த நோதல் தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டா யாரும் விளக்கி சொல்ல முடியாது. நான் காலையில ஒரு டீ குடிச்சேன் பாருங்க, இது என்ன சுவையா இருந்துச்சு தெரியுமா அப்படி சொன்னா அந்த சுவையை யாரும் வெளியில சொல்ல முடியாது. ஒன்றையுமே அவரவர் அனுபவித்து தான் தெரிந்து கொள்ள முடியும். அதனால அந்த நற்கதிய சிவகதியை அடைந்தவர்களுடைய தன்மைய யாரும் ஒரு வார்த்தைகளால விளக்கி சொல்லவே முடியாது. அவரவர் அனுபவித்து உணர வேண்டிய ஒரு மேன்மையான நிலை. கதி என்பது எல்லோருக்கும் புகலிடமாக இருப்பது என்று சொல்வதை விட அங்கிருந்துதான் நாம எல்லாருமே வந்திருக்கிறோம், அங்கேதான் இருக்கிறோம். நமக்கு புகலிடமாக இருப்பதே எது, அந்த வீடு எது? அதுதான் சுத்த வெளி என்று ஞானிகளும் பேரறிஞர்களும் நமக்கு விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள். சிவநிலைதான், சிவகதிதான் நமக்கு அந்த வீடு பேறு என்று சொல்லக்கூடிய ஒரு முழுமைத்தன்மையாக இருக்கக்கூடியது. அந்த முற்றறிவனாக இருக்கிற அந்த இறைவன் தான் இன்னைக்கு எல்லா தோற்ற பொருட்களையும் உருவாக்கி அதுல ஜீவராசிகளை உருவாக்கி நம்மள மாதிரி ஆட்களை உருவாக்கி சிந்திக்க வச்சு மீண்டும் ஒரு தெளிவை கொடுத்து கொண்டிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிவத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. சிவமே நமக்குள்ள அறிவாக இருக்கிறது, நுண்ணறிவாகவும் இருக்கிறது. அதே மாதிரி எல்லாவற்றிலும் ஊடுருவி நுழையக்கூடிய பேரறிவாகவும் அதுவே இருக்கிறது. நுழைபுலம் எல்லா இடத்துலயும் ஊடுருவி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பாய்ம பொருள் என்று சொல்வாங்க. டிவைன் மைட்டி ஃப்ளூயிட் என்று ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஃப்ளூயிட் அதாவது பாய்ம பொருளாக எல்லாவற்றும் தங்கு தடை இல்லாம ஊடுருவி நிறையக்கூடியது. யாரும் அதை தடை செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு ஊடுருவி நிறைந்தக்கூடிய அந்த பிரான் அறிவு, அந்த இறைவனுடைய அந்த முற்றறிவு, பேரறிவு என்று சொல்லக்கூடிய அந்த நிலை, அது எல்லா இடத்துல இருக்கு. அது நீக்கமர நிறைஞ்சு இருக்கு. இதை அறிவதுதான் செம்மையான நெறி, செந்நெறி. இதை அடைந்தவர்கள் நாம் அவங்கவங்க அந்த அடைந்து உணர்ந்து அதை கடைபிடிச்சாங்க இல்லையா, தன்னெறியாவது சன்மார்க்கமே. அவரவருக்குரிய மார்க்கமாக அது அமைந்து விடுகிறது. எனக்கு ஒரு மார்க்கத்துல அந்த இறைவனை அறிஞ்சிருப்பேன், அது என்னுடைய மார்க்கம். அதே மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சிருப்பாங்க. யாருடைய கருத்தும் இன்னொருடைய கருத்துக்கு பொருந்தாது என்று சொல்ல முடியாது, பொருத்தமானதுதான். ஆனால் அவர் புரிந்து கொண்ட விதம் வெவ்வேறாக இருக்கும். அதனால யாரும் யாருக்கும் எதையுமே திணிக்க வேண்டியதில்லை. வழி காட்டினாலே போதும். அந்த வழிமுறைப்படி அவங்கதான் சென்றடைய வேண்டும். இப்ப மாம்பழம் எவ்வளவு சுவையா இருக்குன்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமா எழுதி வாசிக்க கொடுத்தாலும் பேசினாலும் அந்த மாம்பழத்தின் சுவைய யாரும் யாருக்கும் உணர்த்தவே முடியாது. அவரவர் அத சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த சுவையை உணர முடியும். அதே மாதிரி அந்த தெய்வீக உணர்வுல லயமாகி பரவசமா இருந்தாருன்னா, அந்த பரவசம்னா என்ன? பரம் வசம், பேர் ஆனந்தம்னு சொல்றோம். ஆனந்தம்னா என்ன? இதெல்லாம் அவரவர் அனுபவித்து தெரிந்திருக்கணும். தாய்மான சுவாமி பாடுறாரு பாருங்க, பெற்றவர்க்கே தெரியும் அந்த வருத்தம், பிள்ளை பேராத பேதை அறிவாளோ, பேரானந்தம் உற்றவர்க்கே கண்ணீர் கம்பலை உண்டாகும், உறாதவரே கல் நெஞ்சம் உடையவராவா. கல் நெஞ்சக்காரன்னு சொல்றமே, அந்த அன்பு, கருணை, அந்த காருண்யம் என்ற அந்த தன்மை இல்லாதவன் தான் கல் நெஞ்சக்கார். ஆனா அந்த பேரானந்தம் உற்றவர்க்கே கண்ணீர் கம்பலை உண்டாகும். எவ்வளவு அற்புதமாக இந்த இயற்கை நமக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. வற்றாய் இருப்பாக, அள்ள அள்ள குறைவுபடாத நிலையில அன்பும் கருணையுமாக இந்த பிரபஞ்ச காட்சியும் ஜீவராசிகளுடைய தன்மையும் அந்த இறைவனது திருவுளமும் எப்படி அமைந்திருக்கு. அதனாலதான் ஞானிகள் அந்த பேரானந்தத்துல அந்த களிப்புல அவர்கள் அருளியதுதான் எத்தனையோ நூல்கள். அதெல்லாம் வாசிக்க கேட்க நமக்கு கொடுப்பினை இருக்கிறது.
இந்த திருமந்திர பாடல்ல இந்த மந்திரத்தை நாம உணர்ந்து இது சிந்தித்தால் கூட போதும். ஒவ்வொரு மந்திரமுமே அவரவருக்கு ஒரு ஒரு மனநிறைவை மன மகிழ்ச்சியை கொடுக்கும். எது மனதுக்கு நிறைவா இருக்குதோ அதை நித்த ஓதி சிறப்பு நிலை அடைவோம் என்று கூறி வாய்ப்பளித்த இந்த தளத்திற்கு செவிமடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, நிறைவா இருக்கு. வாழ்க வாழ்வாங்கு, இறைவா அருள்வாயாக. குருவே துணை, குருவே துணை. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சிங்கய்யா. நன்றிங்க, நன்றி தியாகராஜனே. உங்களுக்கு அழகத்தினையார் சொல்ற மாதிரி உங்கள் பண்குரலில் கேட்பது, பாடலை கேட்பது ஒரு சுகம். நன்றிங்க. கிருத்திகம்மா வாருங்க. அற்புதமான உரைகள். இதுக்கப்புறம் சொல்றதுக்கு என்ன இருக்கு இந்த பாடல்ல? அவ்வளோ அர்த்தநாரியா சொன்னதும் சரி, கௌரியமா வாச்சது, நீங்க வாச்சது, தியாகராஜனையா சொன்னது, இதெல்லாமே நிறைவா இருக்கு. இதுல நம்ம ஆட் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. என்னோட பேக்ரவுண்ட் கூட கொஞ்சம் நாய்ஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ஜாஸ்தி இல்ல சார், ஒண்ணு நாய்ஸா இல்ல, நீங்க தொடர்ந்து. சரிங்க சரிங்க. ஒரே ஒரு நம்ம நுண்ணறிவுனா பாத்துட்டோம், நுழைப்புலன் மாந்தர்னா பாத்துட்டோம், பின்னறிவாகும் அப்படின்னு இந்த ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் பார்த்துடலாம் இந்த இடத்துல. அத்தடம் செந்நெறியாகும். எத்தடம்? பிரானறிவை ஓடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த தடம் செந்நெறியாகும். யாருக்கு? சிவகதி சேர்வோர்க்கு. அந்த அந்த ஒரு வார்த்தை நம்ம பிடிச்சுக்கிட்டா போதும். அப்ப எல்லா பாடல்லையும் ஒரு ஒரு சைத்தன்யம் இருக்கும்னு சொல்லுவாங்க. எல்லா பாடல்லையும் அதனோட ஒரு உயிர் இருக்கும். அப்ப அந்த மாதிரி இந்த பாடல்ல சைத்தன்யமாக இருக்கக்கூடியது நாம் பற்றி கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னாக்க இந்த பொருள் தான். அத்தடம் செந்நெறியாகும். எத்தடம்? பின்னறிவாகின்ற பிரானறியோடு சேர்ந்து. பிரானறிவு தான் பின்னறியாக இருக்கிறது. இதுக்குண்டான விளக்கத்தோட 2 நாள் முன்னாடி அர்த்தநாரியா சொல்லிட்டாரு. பசு ஞானம், பதி ஞானம் எல்லாம் சொல்லியாச்சு. அந்த பதி ஞானம் இருக்கக்கூடிய அந்த பிரானறிவு, அதுதான் பிரானறிவு, அதுதான் பதி ஞானம். அப்ப அதை பற்றி கொண்டிருக்கக்கூடியதுதான் செந்நெறியாகின்ற தடம். அப்போ நேற்றுக்கும் ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம். எது அப்படின்னா, இந்த சத்சங்கம்னா ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு நேற்றுக்கிழமை 2 நாள் முன்னாடி பார்த்தோம்னு நினைக்கிறேன். நம்ம குருவை பற்றி கொள்ளுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. எதனால அப்படின்னா, இதனாலதான் அத்தடம் செந்நெறியாகும். தடமை விற்று சென்று இருக்கிறாரு. நம்மளோட ரிச் கல்ச்சர். அது நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். இன்னைக்கு திருமூலரை பற்றி கொண்டால் போதும். அதை எப்படி பற்றிக்கணுங்கிறத மாத்திரம் இருக பற்றி கொள்ள வேண்டும். அதுக்குதான் திருப்பி சொல்றாரு. அத்தடம் செந்நெறியாகும். யாருக்கு? சிவகதி சேர்வோர்க்கு. அந்த அந்த இடத்த மாத்திரம் தான் நான் சொல்ல ஆசைப்பட்டேன். தன்னறியாவது சந்நெறியாகும். சன்மார்க்கமாகும். அவ்வளவுதான். அப்போ அது புறத்துல இருந்து வராது, உள்ள இருந்தே வரக்கூடியதாக தன்னுடைய அறிவாகவே அது மாறிவிடும். அப்ப நான் ஸ்பெஷலா எதுவுமே பண்ண வேண்டாம். நான் அந்த பாதையில போயிட்டா போறோம். நம்ம ஒழுங்கா நேர போங்க, அங்க கொண்டு போய் விட்டுருவோம் அப்படிம்பாங்க ஒரு சில ரோட்ல வழி கேட்கும் போது. இதே பாதையில போங்க, வளைஞ்சு போவோம், ஆனா நேரம் போய் உங்களை அந்த இடத்துலதான் நிப்பாட்டோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு சரியான தடத்தை நாம் பற்றி கொண்டால் போதுமானது. அந்த இடத்துல பற்றி கொண்டோம் என்றால் சிவகதியை சென்று சேர்ந்து விடலாம். அப்போ அது அப்படி சேரும் போது நம்ம புறத்துல இருந்து எந்த விதமான எஃபர்ட்டுமே எடுக்க வேண்டாம். நம்ம தனியா எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த நுழைப்புலன் மாந்தராக இருந்தால் போதும். எது நுழைப்புலன் மாந்தர்? அந்த புலன் வழி செல்லாது அந்த நுண்ணறிவை கொண்டு இயக்கக்கூடிய புலன் மாந்தருக்கு. அப்ப இந்த இடத்துல இன்னொரு செய்தியும் இருக்கு, அதையும் சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம என்னமோ இறைவனோட இருக்கிறதுன்னா சதா சமாதியில இருக்கிறது நினைக்கிறோம். அப்படிலாம் இல்ல. உள்ள நுண்ணறிவோடு நம்முடைய புலன்கள் இயங்குமானால் அதுதான். நான் எப்போ சொல்றதுதான், உலகியெல்லாம் இந்த வாழ்க்கையில பிறந்தாச்சு, நம்ம பண்ணிதான் ஆகணும். நம்ம நம்முடைய கடமைகளை முடிச்சுதான் ஆக வேண்டும். ஆனா எப்படி முடிக்கணும் அப்படிங்கறத இப்ப சொல்றாரு. தன்னறியாகும். எது? நுண்ணறிவாகி
நுழைப்புலனோடு இயங்கக்கூடிய அந்த நுழைப்புலன்ல யாரு இருந்து இயக்குறாங்க? பின்னறிவாக பிரான் அறிவு இருக்கு. அப்ப அந்த பதிஞானத்தோடு இயக்கப்படுகிற புலன்களோடு அப்ப என்ன ஆகும்? நல்லது மாத்திரம்தான் பார்க்கும், நல்லதை மாத்திரம்தான் பேசும், நல்லதை மாத்திரம்தான் கேட்கும். ஏற்பட்ட ஒரு விஷயமாயிடும் அது. அத்தடம் செந்நெறியாகும் சிவகதி செய்வோட்டு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படி வந்துடுச்சுன்னா தன்னெறியாவது சன்மார்க்கம். அப்ப அவங்களுக்கு அது தன்னுடைய நெறியாகவே மாறிவிடும். அதாவது உள்ள இருந்து வந்துரும். அப்ப நான் தனியா ஐயோ இது பார்க்க கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். மனசு எதையோ ஒண்ணு பார்த்துட்டு திடீர்னு வராது. இயல்புலயே அதில் நாட்டம் இருக்கா. நம்ம யாரோ புறத்துல இருந்து சொல்ல வேண்டாம். இயல்பிலேயே நமக்கு அதில் நாட்டம் இருக்காது, தன்னெறியாகிவிடும். அதுவே சன்மார்க்கம் அப்படின்னு சொல்றாரு. சன்மார்க்கத்துக்கு உயர்ந்த விளக்கம் நம்ம பார்த்தோம். இந்த ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த தடம் பற்றி கொள்ள வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அப்படி நடக்கும்போது நாம் நம்முடைய இயல்பு மாறிவிடும். இயல்பு மாறிவிடும். அப்போ மாறும் பொழுது அது எப்படி இருக்கும்? நுண்ணறிவாகிய நுழைப்புல இருப்போம் அப்படின்னு சொல்றது அற்புதமான ஒரு மந்திரம். இது பல கோணங்கள்ல பல விதமா பேச முடியும், இன்னைக்கு டைம்ல நமக்கு. ஆனாலும் அதனோட கிறிஸ்ப எல்லாருமே சொல்லிட்டோம். அற்புதமான மந்திரம். அதை உங்களோட பகிர கிடைச்ச காலை வேலைக்கு நன்றி சொல்லி நன்றி. நன்றி கிருத்திகாமா. ஐயா அர்த்தலரையால இருந்து கௌரியம்மால இருந்து தியாகராஜன் ஐயா, கிருத்திகாமா, ஒரு நல்ல இன்றைய பாடலுக்கு ஒரு நல்ல விளக்கம் கிடைத்தது. மிக்க நன்றி அனைவருக்கும். நேரம் கருதி நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஐயா விந்தியூரி திருமந்திரம் வாசிக்கலாம். மன்னிக்கணும், எனக்கு காமிக்கல இருங்க. எனக்கு காமிக்கல, ரெஃபரன்ஸ் பண்றேன், உங்க இதே வரமாட்டேங்குது. மன்னிக்கணும், இன்னமும் காமிக்கல. சரி தொடருமா, நீங்க தொடருங்க. எனக்கு காமிக்கல, நீங்க தொடருங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1628வது திருமந்திரம். நன்மார்க்கம் சன்மார்க்கம். திருமந்திரம். நுண்ணறிவாகும் நுழைப்புலன் மாந்தர்க்கு பின்னறிவாகும் பிரானறி அத்தடம் செந்நெறி ஆகும் சிவகதி சேர்வார்க்கு தன்னறியாவது சன்மார்க்கமாமே. பொருள். நுண்ணறிவாகும் நுழைப்புலன் மாந்தர்க்கு. இவ்வடியின் பொருள், கூர்த்த மதிவுடைய மனிதர்களின் அறிவானது. இரண்டாவது அடி. பின்னறிவாகும் பிரான் அறி அத்தடம். சிவ பரம்பொருள் அறிவுக்கு பின்னறிவாக அமையும். அதுவே செல்லத்தக்க சிறந்த வழியாகும். அதைத்தான் செந்நெறி ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சிவகதி சேர்வார்க்கு தன்னறியாவது சன்மார்க்கமே. மேலான தவ நெறியாகிய சிவயோக சிந்தனையினாருக்கு ஏற்ற சமய நெறி நம்மளுடைய சைவ நெறிதான். தன்னை அறியும் மெய் உணர்வாகிய சன்மார்க்க நெறியே ஆகும். நமக்கானது சன்மார்க்க நெறிதான். சன்மார்க்கம் என்ற சொல்லின் பொருள் மேலான சமய நெறி. சைவ நெறி உலகிலே உயர்ந்த ஒரு நெறி. கழக வெளியீட்டில் உரையாசிரியர் நுட்பமாக விளக்கம் தந்துள்ளார். நுழைப்புலன் மாந்தராகிய மெய் அடியார்கட்கு திருவருள் அம்மை அறிவுக்கு அறிவாகிய நுண்ணறிவாய் இருப்பாள். அவர்கள் அறிவு பிரான் அறிவுக்கு பின்னாக நிற்கும். அதுவே பெரு வழியாகும். அதுவே செல்லும் நெறியாகும். சிவ நிலையை எய்துவாருக்கு தலைவன் நெறியாவது அதுவே. அதுவே அறிவு நெறியாகிய சன்மார்க்கமாகும். சன்மார்க்கம் என்ற சொல்லின் பொருள் சத் கூட்டல் மார்க்கம். அதனுடைய பொருள் உண்மை நெறி, மெய்நெறி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா, நன்றி வித்யாம்மா. எனக்கு உங்களை காமிக்கல, அதனாலதான் நான் நிறைவு செய்ய போயிட்டேன். மன்னிக்கணும். நன்றி.
நிறைவு செய்து கொள்ளலாம் நினைக்கிறேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடி நின்றும் காலை எழுந்து கருத்தறிந்தோதிலின் ஞானத் தலைவனை நன்னுவர் அன்று என்றும் கூறிய திருமூலரின் கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவிகொடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சாசன நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.